இருக்கோம். பகவத்கீதை உண்மையுருவில் 4வது அத்தியாயம் பார்த்துட்டு வரோம். ஸ்ரீல பிரபுபாதரோட மொழிபெயர்ப்பு பொருளுரை படிக்கிறோம். 4வது அத்தியாயம் உன்னத அறிவு. 32 ஸ்லோகங்கள் பார்த்துட்டோம். 33வது ஸ்லோகத்துக்கு போவோம். ஸ்ரேயான் திரவ்யமயாத் யஞான் ஞான யஜ்ஞ பரந்தப சர்வம் கர்மாகிலம் பார்த்த ஞானே பரிசமாப்யதே. ஒரு தடவை மொழிபெயர்ப்பு படிக்கிறேன். எதிரிகளை தவிக்கச் செய்பவனே, ஞான யோகம் பொருட்களை யாகம் செய்வதை விட சிறந்தது. ஞான யோகம் பொருட்களை யாகம் செய்வதை விட சிறந்தது. பிருத்தாவின் மகனே, அது மட்டுமின்றி எல்லா செயல்களின் யாகமும் தெய்வீக ஞானத்திலேயே முற்று பெறுகின்றன. யாராவது படிக்கிறீங்களா மாதாஜி? ராதே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. படிங்க செல்வி மாதாஜி. குருநாவின் மகனை, அது மட்டுமின்றி எல்லா செயல்களின் யாகமும் தெய்வீக ஞானத்திலேயே முற்று பெறுகின்றன. எல்லா யாகங்களும் யாகமும் ஞானத்தின் பூர்ண நிலையானவர்கள் தெய்வீக துன்பங்களிலிருந்து விடுபட்ட இறுதியில் முழுமையான கடவுளுக்கு திவ்யமான அன்பு தொண்டாற்றுவது. இருப்பினும் இப்போது அனைவரும் அனைத்திலும் ஓர் அவசியம் உண்டு. இதனை அறிதல் அவசியம். சேதங்களின் நம்பிக்கைக்கு ஒப்பம் சில சமயங்களில் வெவ்வேறு உருவங்களை சேர்க்கின்றன. ஒருவனது நம்பிக்கை திவ்ய ஞானத்தின் நிலையை அடையும்போது உடைமைகளை தியாகம் செய்பவனை விட அவன் விஞ்ஞானியாக சொல்லப்படுகிறான். ஏனெனில் ஞானமின்றி ஜட நிலையில் இருந்து செய்யப்படும் யோகங்கள் ஆன்மீக நன்மைகளை அளிப்பதில்லை. உண்மை ஞானம் திவ்ய ஞானத்தின் உண்மை நிலையான கிருஷ்ணானங்களை முற்று பெறுகின்றன. இருப்பினும் அவர்கள் திவ்ய ஞானத்தின் நிலைக்கு உணர்த்தப்படும்போது இச்செயல்கள் அனைத்தும் ஆன்மீக தளத்தை அடைகின்றன. இரண்டின் வேறுபாடுகளுக்கேற்ப யோகங்கள் சில சமயங்கள் கர்ம காண்டம், பரமார்த்த செயல்கள் என்றும், சில சமயங்களில் ஞான காண்டம், உண்மை ஆய்வு ஞானம் என்றும் அறியப்படுகின்றன. ஞானத்தை நோக்கமாக கொண்டதே சிறந்ததாகும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்ஸ் மாதாஜி. ஸோ அந்த பொருளுரையில் நான் மறுபடியும் படிக்கிறேன். நாட் பொருளுரை, மொழிபெயர்ப்பு. எதிரிகளை தவிக்கச் செய்பவனே, ஞான யாகம் பொருட்களை யாகம் செய்வதை விட சிறந்தது. பிருத்தாவின் மகனே, அது மட்டுமன்றி எல்லா செயல்களின் யாகமும் தெய்வீக ஞானத்திலேயே முற்று பெறுகின்றன. ஸோ யாகம் பல டைப்ஸ் இருக்கு இல்லையா? அதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். நிறைய பேர் யாகங்களை தேவி தேவர்களுக்கு படைக்கிறாங்க. சில யாகங்கள் சூரிய பகவானுக்கு, சந்திர பகவானுக்கு, அப்புறம் சூரியன், சனி பகவான், அப்புறம் சுக்கிரன், அப்புறம் வேற யார், அக்னி, வாயு, பிரம்மா, சிவா அப்படின்னு சொல்லிட்டு பல தேவி தேவர்களுக்கு யாகங்கள் தனிப்பட்ட முறையில செய்யறாங்க, பாக்குறோம். அந்த எந்த ரசத்துல செய்யறாங்க, பாவத்துல செய்யறாங்க. அப்கோர்ஸ் பாவம் ரசம் எல்லாம் பகவான் கிருஷ்ணர் கிட்ட இருக்கிற அந்த பக்தியில இருக்கிறதுக்கு தான் நம்ம குறிப்போம், பொதுவா சொல்ல போனா. இல்ல இவங்களுக்கு யாகங்கள் பண்றாங்க, தேவி தேவர்களுக்காக யாகங்கள் பண்றாங்க. இப்ப நவராத்திரி வருது, தேவிக்காக பண்றாங்க, துர்கா தேவிக்காக பண்றாங்க. அவங்களோட மூட் என்ன, அவங்களோட எதிர்பார்ப்பு என்ன? தேவி நல்லா இருக்கணும்னு பண்றாங்களா, இல்ல தான் நல்லா இருக்கணும்னு தேவியை குளிர வைக்கிறதுக்கு பண்றாங்களா? பிரபுபாதர் சில பொருளுரையில சொல்லியிருக்காரு, ஸ்ரீமத் பகவதத்துல, இப்ப ஒரு அரசாங்கம் அலுவலகத்துக்கு போறோம் அப்படின்னா
வேலை சீக்கிரம் ஆகணும்னா என்ன பண்றாங்க, சில இடங்கள்ல மக்கள் வந்து லஞ்சம் கொடுக்குறாங்க அந்த அலுவலகருக்கு இல்லையா, ஆபீசருக்கு. அப்போ அதை வாங்கிட்டு இவங்க என்ன பண்றாங்க, கொடுக்க முடியுமா, இவங்க கேட்கறத அவங்களால கொடுக்க முடியுமா, கொடுத்துட்றாங்க. இப்போ ஒரு விஷயம் ஆகணும், வேலையாகணும், அதுக்கு அவங்க அந்த பணத்தை வந்து நியாய பிரகாரமோ தர்ம பிரகாரமோ கிடையாது, விதிக்கு என்ன சட்ட விரோதமான ஒரு செயலை அவங்க செய்யறதுக்கு முன் வர்றாங்க இல்லையா. அப்போ எதுக்கு அப்படின்னா இந்த அணுகிற ஆள் வந்து அவங்களுக்கு அந்த காரியம் ஆகணும், வாங்குற ஆள் அத பணத்தை வாங்குற ஆளுக்கு வந்து பணம் வருது, அதனால எதையோ ஒண்ணு அப்ரூவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி பண்ணிடுறாங்க. அந்த மாதிரிதான் இருக்குமா தேவி தேவர்களோட வழிபாடு. பொதுவா எல்லாரும் அப்படி பண்றாங்கங்கிறது அர்த்தம் கிடையாது, பொதுவா அப்படிதான் இருக்கும். ஏன்னா என்ன மக்கள் வந்து முக்கியமா கலியுகத்துல பார்த்துட்டா, கலியுகம்னு இல்லை எல்லா யுகத்திலயும் இது ஒரு பிரச்சனை இருக்கதான் செய்யுது. இப்போ பிரம்மா கிட்ட வந்து ஹிரண்யகசிப்பு வந்து தவம் இருந்தான். எத்தனை வருஷம் தவம்னா 100 வருஷம். எவ்வளவு 100 வருஷம்னா தேவி தேவர்களோட ஆண்டு கால கணக்குப்படி 100 வருஷம். அப்ப எத்தனை வருஷம் ஆக்சுவலா அப்படின்னா கிட்டத்தட்ட 65,70,000 அதுக்கும் மேலேயோ. புரியுதுங்களா. நம்மளுக்கு வந்து தேவி தேவர்களுக்கு ஒரு நாள் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 6 மாசம் கணக்கு, அவங்களோட ஒரு நாள் வந்து நமக்கு 6 மாசம். அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு வருஷம் அப்படின்னா நம்ம வந்து அதை கணக்கு போட்டுக்கணும், 6 மாசம் டைம்ஸ் 365 நாள் அப்படின்னு. அப்போ அவங்களுக்குல 100 வருஷம்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கணக்கு போட்டா லட்சக்கணக்கான வருஷங்கள், மோர் தென் 65 லட்சத்துக்கு மேல வரும். அத்தனை வருஷம் என்ன பண்ணா ஹிரண்யகசிப்பு அப்படின்னா தவம் இருந்தான். எப்படி, சாதாரணமான தவம் இல்ல, பிரம்மாவே வந்து சொல்லுவாரு, பெரிய பெரிய முனிவர்கள்னால கூட பண்ண முடியாது, இனிமேல் பண்ண முடியாத ஒரு தபஸ்யத்தை நீ பண்ணிருக்க, அதனால நீ என்ன வென்றுட்ட, நான் உனக்கு கேட்கறது கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன், என்ன வேணும் கேளு அப்படின்னு கேட்பாரு. ஹிரண்யகசிப்பு அந்த 100 வருஷம் இருக்கும்போது அந்த அதுவும் ஒரு டைப் ஆஃப் யாகம் தானே. அவன் வந்து நெருப்பு மூட்டி நெருப்புக்கு எதிரில் உட்காந்துக்கிட்டு நெய் ஊத்தி தேவையான இன்கிரீடியன்ஸ் போட்டு அந்த யாகம் பண்ணல, தன்னைத்தானே அர்ப்பணிச்சுக்கிட்டான். உடல் ரத்தம் எல்லாம், அந்த ஸ்கின்னு எல்லாமே அரிச்சிருச்சு, புழு எறும்புகள் எல்லாம் அரிச்சு, புல்லெல்லாம் அவனுக்கு ஃபுல்லா முன்னாடி எல்லாம் புல்லெல்லாம் வளர்ந்து அவன் அந்த இல்லவே இல்லை, அங்க ஒரு எக்ஸிஸ்டன்ஸே இல்லை, வெறும் எலும்புதான் இருக்கு. ஆனாலும் அந்த இடத்துல ஆத்மா இருக்கு. இதுக்கு இன்னொரு உதாரணமும் நம்ம சொல்லலாம், உதாரணம் இல்லை, இதுக்கு இதை வந்து இன்னொரு ப்ரூஃபாவும் நம்ம எடுத்துக்கலாம். எதுக்கு அப்படின்னா ஆத்மாக்கு வந்து இந்த பஞ்சபூதங்கள்னால ஆகப்பட்ட கவரிங் தேவை கிடையாது. ஏன்னா ஆத்மா தன்னோட பவர்லயே செயல் பண்ண முடியும் இல்லையா. ஆனா ஆத்மா அதனோட உணர்தல்ல இல்லாதனால, ஆத்மாங்கிறது ஒரு சச்சிதானந்தம், பகவான் கிருஷ்ணரும் சச்சிதானந்தம், படைக்கிறது எல்லாமே பகவான் தான். பிரம்மாங்கிறது 2ஆம் பட்சமா தான் படைக்கிற, 2வது கிரியேட்டர், செகண்டரி கிரியேட்டர். ஆல்ரெடி படைக்கப்பட்ட விஷயங்கள் இவரு ரீக்ரியேட் தான் பண்றாரு, கொடுக்கப்பட்ட இன்கிரீடியன்ஸ். இப்ப அம்மா வந்து இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருக்கு, சாம்பார் பொடி இருக்கு, இந்த அடுப்பு இருக்கு, பாத்திரம் இருக்கு, அப்படின்னு சொல்லி எப்படி ரெசிபியும் கொடுத்துட்டா பொண்ணு சீக்கிரம் சமைச்சிரும். அது மாதிரிதான் பகவான் கிருஷ்ணர் எல்லாத்தையும் கொடுத்தாச்சு, தேவையான பஞ்சபூதங்கள் எல்லாமே, மனம் புத்தி அகங்காரம், நீர் நிலம் காற்று ஆகாயம் எல்லாமே கொடுத்தாச்சு. அப்புறம் இவரு அதுல இருந்து கிரியேட் பண்றாரு. எப்படி அர்ஜுனனுக்கு வந்து கிருஷ்ணர் கிரெடிட் கொடுக்கறாரு, கிருஷ்ணர் வந்து இது அவரோட ஒரு குணம், பக்த வக்ஷல குணம். என்னன்னா பக்தர்களுக்கு பெருமை வரணும், அவங்களுக்கு நல்ல பேரு கிடைக்கணும்னு சொல்லிட்டு வேலை பண்றதெல்லாம் இவரு தான் பேக்ரவுண்ட்ல, ஆனா இவங்களுக்கு பேரு வந்துரும். இப்ப உதாரணத்துக்கு எங்க வீட்லயே பாத்தீங்கன்னா கணவர் வந்து எல்லாமே செய்வாரு, ஆனா எனக்கு பேரு வர்ற மாதிரி என்னை முன்னாடி விட்டுருவாரு. இப்ப பகவத சொற்பொழிவு ஆகட்டும், பகவத்கீதை ஆகட்டும், இல்ல எதுனாலும் சரி, விருந்தினர் முன்னாடி பொதுவான மக்கள் முன்னாடி நான் தான் எல்லாம் செய்யற மாதிரி தெரியும், பின்ன பேக்ரவுண்ட் ஃபுல் சப்போர்ட் அங்க இருந்துதான் வரும்.
நான் சும்மா வெளியில மட்டும் இந்த ஷோகேஸ்ல நிக்கிற மாதிரி போய் நின்னுக்கிறது. ஸோ இது வந்து ஒரு சின்ன க்ரூட் எக்ஸாம்பிள் தான். அஃப்கோர்ஸ் நம்ம கிருஷ்ணர் கூட கம்பேர் பண்றதுக்காக சொல்ல, நம்ம வீட்டுகள்லயே இது நடக்கிறத பாக்குறோம் இல்லையா? சில வீட்டுகள்ல அம்மா எல்லாத்தையும் சமைச்சு கொடுப்பாங்க. மாமியார் முன்னாடி நல்ல பேர் வரணும்னு பொண்ணுக்காக சமைச்சு கொடுத்து எடுத்துட்டு போ அப்படிம்பாங்க. அந்த பொண்ணு அவங்க வீட்டுல போய் நான் தான் சமைச்சேன்னு சொல்லும்போது ஒரு பொண்ணுக்கு நல்ல பேர் கிடைக்கும். அம்மா சொல்ல நான் செஞ்சேன் அப்படிங்கும்போது பொண்ணுக்கு நல்ல பேர் கிடைக்குங்கிறதுக்காக அம்மா அப்படி செய்வாங்க. இது ஒரு இயற்கையா நம்ம பாக்குறது தான் இல்லையா? டே டு டே லைஃப்ல நம்ம பாக்குறது தான். அந்த மாதிரிதான் கிருஷ்ணர் வந்து பிரம்மா ஆகட்டும், அர்ஜுனனுக்காகட்டும், யாரா இருந்தாலும் சரி அவங்களுக்கு நல்ல பேர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலை செய்யறது என்னமோ இறங்கி செய்யறது இவரா தான் இருக்கும் பின்னாடி பேக்ரவுண்ட்ல. முன்னாடி பார்த்தா இவங்க இறங்கி செய்யற மாதிரி இருக்கும். அதுவும் உண்மைதான், இதுவும் உண்மைதான். ஆனா இவரோட பவர் இல்லாம, இவரோட அனுமதி இல்லாம புல்லு கூட அசையாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்ப ஹிரண்யகசிப்பு வந்து 100 வருஷம் அந்த தபஸ்யா இருக்கான்னா, 100 வருஷங்கிறது தேவி தேவர்களோட ஆண்டுகளை குறிக்கிறது, நம்மளோட ஆண்டுகள் கிடையாது. அப்போ எதுக்காக ஹிரண்யகசிப்பு பண்ணா அப்படின்னா, சுயநலத்துக்காக, பொறாமை, விஷ்ணு மேலேயே பொறாமை. தன்னோட தம்பி ஹிரண்யக்ஷாவோட எதிரி அந்த விஷ்ணு, அதனால எனக்கும் எதிரின்னு சொல்லிட்டு விஷ்ணுவே எதிரியா நினைச்சிட்டு, விஷ்ணு மூலியமா படைக்கப்பட்ட எல்லாருமே நம்ம எல்லாருமே விஷ்ணு மூலியமா கிருஷ்ணர் மூலியமா படைக்கப்பட்டவங்க தான். இங்க சுத்தி இருக்கிறது எல்லாமே கிருஷ்ணருக்கு. அகம் சர்வஸ்ய பிரபவோ, கிருஷ்ணர் சொல்றாரு எல்லாமே எங்கிட்ட இருந்ததா வருதுன்னு. இதெல்லாம் தெரிஞ்சும் கூட ஹிரண்யகசிப்பு வந்து பக்கம் பக்கமா ஸ்கிரிப்ட் சொல்லுவான் அந்த சொந்தக்காரங்களுக்கெல்லாம். ஹிரண்யாக்ஷ இறந்துட்டாலும் பரவாயில்ல, இது ஆத்மாங்கிறது நிரந்தரம், சரீரம் வந்து தற்காலிகம், 2 குச்சி வந்து கடல்ல அலையில வந்து ஒண்ணு சேரும், திருப்பியும் அலையில வந்து பிரியும், இதுக்காக எல்லாம் வருத்தப்படலாமா அப்படின்னு பாயிண்டா எடுத்து விட்டுட்டு வக்கீல் மாதிரி. அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த உண்மையான ஸ்வரூபத்தை காமிக்கிறது தான் அசுரத்தனம் அப்படின்னு சொல்லப்படுது, ஆச்சாரியர்கள் சொல்றாங்க. இப்போ அவன் வந்து விஷ்ணுவை வணங்கல, விஷ்ணுக்கு கீழே இருக்கிற தேவி தேவர்களை வணங்குறான். அதாவது பிரம்மா, இந்த கேஸ்ல வந்து பிரம்மாவை வணங்குறான். பிரம்மா தான் எல்லாத்தையும் படைச்சது அப்படிங்கிற அபிப்பிராயம் ஹிரண்யகசிப்புக்கு. ஆனா பிரம்மாக்கு அந்த பவரை கொடுத்ததே யாரு? கிருஷ்ணர் சொல்றாரு, ஒரு சக்திமானுக்கு அந்த சக்தியை கொடுக்கறதே நான் தான் அப்படின்னு சொல்றாரு கிருஷ்ணர். ஒரு அழகா இருக்காங்கன்னா அந்த அழகு கொடுக்கறது நான் தான். ஒரு நல்ல வாசனையான ஒரு பொருள் இருக்கா, அந்த வாசனையை கொடுக்கறது நான் தான். சிலு சிலுன்னு காத்து வீசுதே இளந்தென்றலோட வசந்த காலம், அந்த வசந்த காலம் நான் தான். அதுக்கப்புறம் தண்ணியில வந்து டேஸ்டா இருக்கேன், உங்க தாகத்தை தணிக்கிற தண்ணி, அந்த தண்ணியோட டேஸ்ட் நான் தான் அப்படின்னு பகவத்கீதையில ஃபுல்லா சொல்லுவாரு. தான் வந்து எல்லா இடத்துலயும் இருக்கேன். பக்தனை நீங்க பக்தன் ஆகாட்டி கூட ஒரு இயற்கையை ரசிக்கிறவங்களா இருந்தா கூட பகவான் பக்தி செய்யலாம் அப்படிங்கறக்காக அவரோட விராட் ரூபத்தை பத்தி அவர் சொல்லிட்டு இருப்பாரு அர்ஜுனனுக்கு. இப்ப ஹிரண்யக்ஷா வந்து பிரம்மாக்கு வந்து தபஸ்யா இருந்தான். எதுக்கு அப்படின்னா சுயநலத்துக்காக, தனக்கு சக்தி வரணும், தான் வந்து நீண்ட காலம் வாழணும், அதுக்கப்புறம் விஷ்ணு மேல இருக்கிற பொறாமை, விஷ்ணுவை கொல்லணுங்கிறக்காக. அதை விட முக்கியமான காரணம் என்னன்னா, அவனுக்கு விஷ்ணுவை கொல்றது படு முக்கியமான காரணம். அது அடுத்த நிலையில இருக்கிற முக்கியமான காரணம் என்னன்னா, பிரம்மாவோட வேலை அவனுக்கு வேணும்னு. இது எப்படி இருக்கு பாருங்க கூத்து. அதாவது நம்ம போய் ஒரு பாஸ் கிட்ட போய் நம்ம ட்ரைனிங் எடுத்துக்கிறோம். பாஸும் சரி நல்லா பண்ற நீ அப்படின்னு எல்லாம் சொல்றாரு. எதுக்காக இந்த ட்ரைனிங் எடுத்துக்கிறேன்னா, நான் அடுத்த பாஸ் ஆகணும், உங்களை தூக்கிட்டு நான் அந்த நிலைக்கு வரணும் அப்படின்னா பாஸ்க்கு எப்படி இருக்கும்? அந்த வேலையை தான் இப்ப ஹிரண்யகசிப்பு பண்றான். என்ன பண்றான்னா, பிரம்மாவோட பொசிஷன் எனக்கு வேணும்னு சொல்லியே, வெளிப்படையா சொல்லியே அந்த தபஸ்யா செய்யறான். 100 ஆண்டு காலம் கடுமையான தபஸ்யா. ஒத்த கட்டவரல் கால் கட்டவரல்ல நின்னுட்டு கை 2யும் மேல தூக்கி வச்சுட்டு, 100 ஆண்டுல என்ன ஆகும்னா அந்த பாடி வந்து ரொம்ப நேரம் அசையாம இருந்தாலே நம்மள வந்து எறும்பு கடிக்கவும் கொசு கடிக்கவும் ஆரம்பிச்சிடும். அப்ப அவன் ஒரு காட்டுல, மந்தரா அப்படிங்கிற காட்டுல போய் அவன் பண்ணும்போது காட்டுல எப்படி இருக்கும் அந்த இடம்? அந்த இடத்துல அவனை சுத்தியும் புல்லு எல்லாம் வந்தாச்சு. ஏற்கனவே சொன்ன மாதிரி எறும்பெல்லாம் கடிச்சு சாப்பிட்டாச்சு, அவனோட ஸ்கின் எல்லாத்தையும், ரத்தத்தெல்லாம் குடிச்சாச்சு. ஒண்ணுமே இல்லை, எலும்பு கூட்டுக்குள்ள அந்த ஆத்மா இருக்கு. அதை வச்சு அவன் ஓம் பிரம்மாய நமகன்னு சொல்லி நம்ம இது மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கான். இதே விஷயம் நம்ம இன்னும் கொஞ்சம் காலம் பின்னாடி பேக்வேர்ட்ஸ்ல போனோம்னா, இது ஹிஸ்டரிக்கு போனோம்னா, அந்த சிருஷ்டிக்கு முன்னாடி பிரம்மா வராரு.
கர்ப்போதகசாயி விஷ்ணுவோட வயிற்றுல இருந்து அந்த தாமரை மலர் வருது. தாமரை மலர்ல இருந்து வர்றாரு பிரம்மா. அப்ப ஹிரண்ய கர்ப்பனா வர்றாரு இல்லையா? அப்ப வந்து அந்த இவருக்கு தெரியல என்ன பண்ணணும்னு. எல்லாம் இருட்டா இருக்குது, ஒரு லைட் இல்ல, எலக்ட்ரிசிட்டி வசதி இல்ல, ஒண்ணும் இல்ல, இருட்டா இருக்குது, என்ன பண்ணணும்னு தெரியல. சிருஷ்டி பண்ணணும், அப்படியே கருகும்முன்னு இருக்குன்னா ஒன்னும் புரியல அவருக்கு. அப்ப ஒரு அந்த தண்ணி தானே, அந்த கர்ப்போதக்ஷா ஓஷன் இருக்கும் இல்லையா, அந்த தண்ணியில இருந்து அந்த அலைகளோட சத்தம் மட்டும் த ப த ப த ப அப்படிங்கிற சவுண்டு கேக்குது. அப்ப தபஸ்யா பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு போல பகவான். சொல்லிட்டு தபஸ்யா பண்றாரு. அவரு எவ்வளவு வருஷம் பண்ணாரு? யாருக்காவது ஞாபகம் இருக்குங்களா? பிரம்மா எத்தனை ஆண்டு காலம் தபஸ்யா பண்ணாருன்னு? எவ்வளவுங்க மாதாஜி? 1000 வருஷம்னா யாரோட வருஷம்? நம்மளோட வருஷமா இல்ல தேவி தேவர்களோட வருஷமா? வெரி குட். ஹிரண்யகசிப்பு எத்தனை வருஷம் தவம் இருந்தாங்க மாதாஜி? இப்ப பிரம்மா வந்து 1000 வருஷம் தவம் இருந்தா, அப்படி ஹிரண்யகசிப்பு 100 வருஷம். ரெண்டுமே தேவி தேவர்களோட வருஷம் தான். இப்ப பிரம்மாவோட நோக்கம் என்ன? பகவான் நமக்கு சொல்லணும், புத்தி சொல்லணும், எப்படி என்ன பண்ணணும் அடுத்தது அப்படிங்கறது சொல்லணும்னு சத்த குணத்துல ஒரு நல்ல ஒரு எண்ணத்துக்காக, ஒரு லோகக்ஷேமத்துக்காக தபஸ்யா இருக்கிறாரு பிரம்மா. ஹிரண்யகாசிப்பு எந்த குணத்துல இருந்து தபஸ்யா பண்றான்னா, ரஜகுணம் தம குணத்துல இருந்து தபஸ்யா பண்றான். விஷ்ணுவை கொல்லணும், தான் ராஜா ஆகணும், இந்த ஃபுல் யூனிவர்ஸுக்கு, இந்த பிரபஞ்சத்துக்கே நான் வந்து பிரம்மாவாகணும். துருவ மகாராஜ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? துருவ மகாராஜ் வந்து பிரம்மாவோட பையன் வந்து ஸ்வயம்பூவ மனு. ஸ்வயம்பூவோட பையன் வந்து உத்தனபாதா பிரியவர்த்தா. அந்த உத்தானபாதாவோட பையன் 2 பேர் வந்து உத்தமா, துருவா உத்தமா. அந்த உத்தமா முதல் மனைவி பையன், சாரி துருவா முதல் மனைவி சுனிதியோட பையன், 2வது மனைவி சுருச்சியோட பையன் வந்து உத்தமா. அந்த கதையெல்லாம் விட்டுருவோம், துருவாக்கு வருவோம். துருவா வந்து 6 மாசம் தபஸ்யா பண்ணாரு. ஒரு குருவோட அனுகிரகத்தால, நாரத முனியோட அனுகிரகத்தால மகாமந்திரம் வந்து, அப்போ மகாமந்திரம் என்னன்னா ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. அந்த மகாமந்திரத்தோட தீட்சைய வாங்கி நாரத முனி கிட்ட வாங்கி தபஸ்யா பண்ண. ஆனா துருவாவோட ஆரம்ப நிலையில மனம் எந்த நிலையில இருந்ததுன்னா, தன்னோட தந்தை உத்தானபாதா வந்து சித்தியோட பேச்ச கேட்டுட்டு என்ன மடியில உட்கார விடாம சித்தி அவமானப்படுத்துறதையும் தட்டி கேட்காம விட்டதுனால, அப்பாவோட பெரிய பொசிஷன் வந்து சுயம்பூ மனு தாத்தா, அவரோட பெரிய பொசிஷன் என்ன, அவரோட அப்பா பிரம்மா, அதாவது கொள்ளு தாத்தா, அவரை விட நான் பெரிய பொசிஷன் எனக்கு வேணும் அப்படிங்கிற எண்ணத்துல, பிரம்மாவோட பொசிஷன் இல்ல, பிரம்மாவோட பெரிய பொசிஷன் துருவாக்கு. அப்ப ஹிரண்யகாசிப்பு என்ன வேண்டிக்கிற அப்படின்னா, பிரம்மா பொசிஷன் வேணும் தான் வேண்டிக்கிற. அப்படி அதை விட மோசமான எண்ணம் துருவாக்கு இருக்கே அப்படின்னு சொல்லலாம். ஆனா என்ன வித்தியாசம்னு பார்த்தோம்னா, பிரம்மா வந்து தபஸ்யா இருந்தது பகவான் கிருஷ்ணரோட தர்சனத்துக்காக, கர்ப்போதகசாயி விஷ்ணுவோட தர்சனத்துக்காக. அப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அடுத்தது பண்ணணும் அப்படின்னு, லோகத்தை சிருஷ்டி பண்ணணும், கிரியேஷன் பண்ணணும், இதெல்லாம் அட்வைஸ் அவர்கிட்ட இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வரணும். அதுக்காக தபஸ்யா பண்ணி அவரோட ஆசீர்வாதத்தை பெறறதுக்காக அவர் பண்றாரு பிரம்மா. துருவா வந்து இந்த எண்ணத்துலதான் வீட்டை விட்டு கிளம்புனாலுமே அவங்க அம்மா கிட்ட கேக்குறாங்க. அவங்க அம்மா சொல்றாங்க, இப்படி அப்பா இப்படி நடந்துகிட்டாரு, சித்தி அவமானப்படுத்திட்டா, எனக்கு இதுக்கு மேல இங்க இருக்க பிடிக்கல, நான் வந்து என்னை வந்து என்ன சொல்றா, திருப்பியும் அவ பிள்ளையா பிறந்தாதான் அந்த தந்தையோட மடியில உட்கார்றதுக்கு எனக்கு பிராப்தம் கிடைக்குமா, நான் என்ன பண்ணணும்? அப்புறம் அவளே சொல்றா, சித்தி சொல்றா, நான் வந்து விஷ்ணுவை கும்பிடணுமான்னு. அதுக்கு அம்மா வந்து நல்ல, அவ என்ன சொல்றா, சித்தி சொன்னதெல்லாம் சரிதான்ப்பா, விஷ்ணுதான் கும்பிடணும், உனக்கு எது வேணும்னாலும். இதுதான் பக்தருக்கும் பக்தர் இல்லாதவங்களுக்கும் உள்ள வித்தியாசம். பக்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ தேனி என்ன பண்ணும்னா, பூக்கள்ல தேன் எங்க இருக்கோ அங்கதான் போகும். ஆனா ஈக்கள் என்ன பண்ணும்னா, எங்க வந்து மோசமான விஷயங்கள் இருக்கோ, இப்ப ஒரு புண்ணு இருக்கு, காயமா இருக்குன்னா அந்த இடத்துல போய் உட்காரும்.
இல்ல இந்த இந்த கழிவெல்லாம் இருக்கும்ல அங்க போய் உட்காரும். எங்க ஒரு தீண்டத்தகாத இடங்கள்ல போய் உட்கார்றதோட குணம் ஈக்கு உண்டு. தேன்ல போய் அமிர்தமான இடத்துக்கு போய் உட்கார்ற குணம் தேனீக்கு உண்டு. அது போல பக்தர்கள் வந்து பல கெட்ட குணங்கள் இருக்கிற ஒருத்தவங்க கிட்ட கூட நல்ல குணம் அவங்களுக்கு என்ன இருக்கோ அதை தான் எடுத்துக்குவாங்க. கிருஷ்ணர்கிட்ட இருக்கிற குணம் தான் அது பக்தர்கள்கிட்டயும் இருக்கு. அதனாலதான் கிருஷ்ணருக்கும் பக்தர்களுக்கும் வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. குணமெல்லாம் அதேதான். எனக்கு கிருஷ்ணர்கிட்ட கிருஷ்ணரையே கண்ட்ரோல் பண்ற சக்தி பக்தர்களுக்கு உண்டு. அந்த அளவுக்கு கிருஷ்ணர் அதை அனுமதிக்கிறாரு, விரும்பவும் செய்யறாரு. அப்ப சித்தி வந்து இப்படி எல்லாம் சொன்னதையெல்லாம் அம்மா பொருட்படுத்தல சுனித்தி. ஆனா சித்தி ஒண்ணு சொன்னா பாரு, விஷ்ணுவை வழிபடணும், உனக்கு ஏதாவது வேணும்னா அது கரெக்ட், அது 100க்கு 100 உண்மை, நீ அதை பண்ணு அப்படின்னோனையும் சின்ன பையன் என்ன சொல்லுவா, அவ கரெக்டான விஷயம் தான் சொல்லி கொடுக்கணும். அவளும் பக்தையாச்சு, அதனால சரியான விஷயங்கள சொல்றா. சரி, நான் விஷ்ணுவை வழிபடணும்னா நான் எப்படி விஷ்ணுவை பாக்குறது, அவர்கிட்ட கேக்குறது, என்ன பண்ணணும் அப்படின்னா, நீ வந்து எனக்கு தெரியாதுப்பா என்ன பண்ணணும், ஆனா நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் முனிவர்கள் ரிஷிகள் பெரியவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, காட்டுக்கு போய் தவம் இருப்பாங்க, அப்புறம் விஷ்ணு தரிசனம் கொடுத்தா அவங்க ஆசீர்வாதம் அவங்களுக்கு கிடைக்கும். சரி, நானும் காட்டுக்கு போறேன்னு. விளையாடுறியா, நீ 5 வயசு ஆகுது, நீ என்ன காட்டுக்கு போற? இல்ல நான் காட்டுக்கு போறேன், நான் விஷ்ணுவை பார்க்கணும், தரிசனம் வேணும். அப்பதான் நாரத முனியை சந்திக்கிறாரு. நமக்கு அந்த கதை தெரியும். அப்ப அந்த இடத்துல ஒரு டிரான்சிஷன் நடக்குது. என்னன்னா, துருவாவோட மனநிலை வந்து 5 வயசு பையன்தான், குட்டி பையன்தான். ஆனா அவன்கிட்ட அசுரகுணம் இல்ல, அதாவது வில்லத்தனமோ எதிரியா பாக்குற குணமோ இல்ல. எதிரின்னா அழிக்கணுங்கிற குணம் இல்ல. தந்தையை அழிக்கணும், தாத்தா அழிக்கணும், கொழு தாத்தா அழிக்கணும், எல்லாத்தையும் அழிக்கணும், அந்த அந்த அசுர குணம் கிடையாது. தன்னை அவமானப்படுத்திட்டாங்க, அவங்கள விட மேல் நிலைக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். இது வந்து சாதாரண பௌதிகவாதிகளோட எண்ணம் தான் இங்க நம்ம பாக்குறோம். பக்தர்களுக்கு இந்த எண்ணம் வராது. பக்தர்களுக்கு வந்து விதுரரோட நிலையை நம்ம பார்த்தோம். அரசாங்க பதவியை புடுங்கிட்டு மூச்சை தவிர எல்லாத்தையும் பிடுங்கிட்டு அவனை வெளியே அனுப்புங்க, வேலைக்காரியோட பையன் அப்படின்னு சொல்லிட்டு சித்தப்பான்னு கூட பார்க்காம துரியோதனன் அவமானப்படுத்தும் போது விதுரர் வந்து எதிர்த்து நின்று சட்ட பிரகாரம் எனக்கு சொத்து வரணும், என்ன நீ பாத்துக்கணும், எனக்கு ஜீவனாம்சம் மாதிரி கொடுக்கணும், அதெல்லாம் ஒன்னும் சொல்லல. கிளம்பு, சந்தோஷம், கிருஷ்ணரா பார்த்து என்னை விடுதலை பண்ணிட்டாரு இந்த பௌதீக வாழ்க்கை அரசியல் வாழ்க்கையில இருந்து, இனிமேல்னா நான் தீர்த்தங்களுக்கு போய் என்ன நான் சுத்தப்படுத்திக்கிட்டு பகவானை போய் நான் தரிசனம் பண்றேன், பகவானை பத்தி கேட்கறேன்னு கிளம்பினாரு. அதுதான் பக்தர்களோட குணம் இல்லையா? இப்ப துருவனுக்கு வந்து சின்ன பையன், இளம் ரத்தம் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதனால கொதிக்குது. இளம் ரத்தம்னா 5 வயசு, ஆனா அந்த காலத்துல எல்லாம் தான் ரொம்ப அட்வான்ஸ்டு இன்டெலிஜென்ஸ் அதிகமா இருக்கும் இல்லையா? 5 வயசு கூட ரொம்ப முதிர்ச்சியா தான் பேசுறது பண்றதெல்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களோட அவராவே வருவாரு, அவராவே திருப்பியும் வந்து எல்லாம் தான் இறந்துருவாங்கல்ல, கௌரவர்கள் எல்லாம் இறந்ததுக்கு அப்புறம் திருப்பியும் வருவாரு. இதுதான் எகெயின் ஒரு நல்ல ஒரு குருவோட கருணை, நல்ல குருவுக்கு அறிகுறிகள்லாம் இதுதான். அந்த தேவையான தக்க சமயத்துல குரு நமக்கு வருவாரு, வந்து அறிவுரை சொல்லுவாரு, பகவான் பக்தியில ஈடுபடுன்னு சொல்லுவாரு. அவரு டைரக்டா வருவாரு. கிருஷ்ணரோட பிரதிநிதி குரு, குருவோட பிரதிநிதிகள் யாராவது இருப்பாங்க இல்லையா பக்தர்கள், அவங்க மூலியமா நம்மளுக்கு வந்து அந்த வார்னிங்கோ அந்த எச்சரிக்கை வரலாம், இல்ல அட்வைஸ் வரலாம். நம்ம எந்த நிலையில இருக்கோமோ, நம்ம கீழே விழுந்துகிட்டு இருக்கோம் வீழ்ச்சியிலன்னா கையை தூக்குறதுக்கு கண்டிப்பா வருவாங்க. நம்ம பக்திங்கிற ஒரு கொஞ்சம் கொஞ்சம் அந்த நிலத்துல கொஞ்சம் ஈரப்பதம் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம இதயத்துல இத்தினூண்டு பக்தி அங்கங்க தெரிஞ்சதுன்னா அதை இன்னும் நல்லா வளர்த்தி விடுறதுக்காக வருவாங்க. நம்ம அதை புடிச்சுக்கணும், இல்லைன்னா அப்புறம் விட்டோம் இந்த ஜென்மமும் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். விதுரர் வந்து அவராவே வந்து கௌரவர்கள் எல்லாம் செத்துட்டாங்க, பாண்டவர்கள் இப்ப யுதிஷ்டிர மகாராஜ் ராஜா வாயாச்சு, இப்ப திருதராஷ்டிரன் காந்தாரி தான் இருக்காங்க பெரியவங்கன்னு வீட்டுல. அவங்கள வந்து புத்திமதி திருதராஷ்டிரனுக்கு தான் எப்பவுமே புத்திமதி சொல்லுவாரு. அவன் கேட்கவே மாட்டான் திருதராஷ்டிரன். துரியோதனன் பையனோட பேச்ச கேட்டுட்டே அவரும் வீணா போனாரு. இப்ப அவருக்கு திருப்பியும் அட்வைஸ் பண்ண வர்றாரு. இப்பதான் துரியோதனன் இல்லையே கண்ட்ரோல் பண்றதுக்கு, அப்ப நல்லா லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கலாம்னு சொல்லிட்டு வந்து புடிச்சு அசிங்கமா திட்டுவாரு. உனக்கெல்லாம் என்ன ஒரு இது, இப்படி உட்கார்ந்துட்டு சாப்பிடுறையே, உனக்கு வெக்கமா இல்லையா, நீ கொல்லணும்னு நினைச்ச பீமன் கையாலேயே வாங்கி விஷமெல்லாம் வச்சியே பீமனுக்கு, அப்ப அவன் கையாலேயே வாங்கி சாப்பிடுறையே, இதுக்கு நீ பேசாம சாகலாங்கிற அளவுக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவார், திட்டுவாரு நல்லாவே.
அப்ப அப்பதான் திருதராஷ்டிரன் கேட்டுட்டு புத்தி வந்துரும். இத்தனை தளர்ந்த வயசுலயும் ஒண்ணுமே முடியல, ஸ்கின்னு தளர்ந்துருச்சு, கண்ணு தெரிய மாட்டேங்குது, காது கேட்க மாட்டேங்குது, வயசு ரொம்ப ஆயிடுச்சு, இப்பவோ அப்பவோன்னு இருக்கா. இப்ப கூட பாரு, உனக்கு ராஜ வாழ்க்கை வேணும்னு இங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கிற, யாருகிட்ட உட்கார்ந்துட்டு இருக்கிற, யார கொல்லணும்னு நினைச்சியோ, யார எதிரியா பாத்தியோ அவங்களுக்கு கீழே நீ உட்கார்ந்துட்டு இருக்கிறையே, இதுக்கு நீ பகவான் கிட்ட சரணடையலாம் இல்ல அப்படின்னு எல்லாம் சொல்லவும், அவன் பக்தி எடுத்துக்கிற அளவுக்கு திருதராஷ்டிரனுக்கு புத்தி இல்ல. ஏன்னா காலம் வரணுமே, அவங்கவுங்க பாவம் எல்லாம் கழிஞ்சாதானே பக்திங்கிற ஒரு விஷயத்த முழுமையா எடுத்துக்குவாங்க. அது வரைக்கும் அறகுறைதான், இல்லைன்னா சுத்தமா இல்ல. அப்ப அவனுக்கு நேரம் வரல. அதனாலதான் அவன் யோகிக் ப்ராசஸ்ல போயிருவான், அஷ்டாங்க யோகிக் ப்ராசஸ்ல. அதுல போனா ஒரு சாயுஜ்ய முக்தி கிடைக்கும். அட்லீஸ்ட் பிரம்மா ஜோதிக்கு போயிட்டு அங்க புத்தி நல்லா வந்து பக்தி பண்ணிட்டா அப்புறம் வைகுந்தம் தான். இல்லையா திருப்பி கீழே வரணும். சோ எப்படியோ விதுரர் வந்த வேலை முடிஞ்சது. இப்படி பௌதீகவாதியா இருந்து நரகத்துக்கு போறதை விட ஏதோ ஒரு ஆன்மீகத்துல அடுத்த நிலை, பக்தராகாட்டி கூட ஒரு யோகியா மாறி நீ இது பண்ணலாம் அப்படின்னு எல்லாம் சொல்லவும் தான் திருதராஷ்டிரன் கிளம்பி போயிருவாரு. 7 நாள்லயோ என்னமோ ஒரு தீய வரவழைச்சு, நல்ல சமாதி நிலைக்கு போய் தீய வரவழைச்சு, தீல தன்னோட சக்தியில, யோகி சித்தின்னு சொல்லுவாங்க, அதுலயே தீய வரவழைச்சு தன்னோட உடலை எரிச்சுக்கிட்டு அத உணர்ந்த காந்தாரி, ஏன்னா 2 பேருமே குருடா தானே இருக்காங்க, பிறவி குருடு, அவளோட அந்த பத்னித்துவத்துக்காக அவ கட்டு போட்டுக்குவாள்ல கண்ணுல. அப்போ அவ தெரிஞ்சுட்டு உணர்ந்துட்டு, சரி கணவன் இந்த முடிவை எடுத்துட்டாரு, நம்மளும் கிளம்புவோன்னு அந்த சமம மரணம் அந்த விஷயத்த மேற்கொண்டு காந்தாரியும் உடலை விட்டுருவா. எங்க புருஷனோட டெஸ்டினேஷன் எங்கேயோ, புருஷன் எந்த லோகத்துக்கு போறாரோ நானும் அந்த லோகத்துக்கு போறேன் அப்படின்னு இப்படி பண்ணிருவா. அதுதான் அந்த ஸ்டோரி. இப்ப துருவ மகாராஜோட எண்ணம் வந்து தவறா இருந்தாலும், ஆனா சின்ன பையன் மோல்டு பண்ணிடலாம் இல்லையா. நம்ம சொல்லும் போது நல்லது சொன்னா நல்லது கேட்டுக்கும், கெட்டது சொன்னா கெட்டதுதான் கேட்கும். எல்லாருக்கும் மனசுமே அப்படிதான், சின்ன குழந்தை மாதிரிதான், நல்லது சொன்னா நல்லது கேட்கும், நல்லவங்களோட இருந்தா நல்லதே பண்ணும். கொஞ்சம் கெட்டவங்களோட இருக்கு, இல்ல சொசைட்டி வந்து இப்போ ஒரு மருத்துவர் வந்து ரீசெண்டா இறந்தாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, இந்த பணக்காரங்க ஆனதுக்கு அப்புறம் அந்த கிளப்பு இந்த கிளப்பு, அப்புறம் இந்த பணக்கார விஷயங்கள்லாம் சிலது பண்ணுவாங்க தெரியுமா, ஒரு கேங்கு கூட தான் சுத்துவாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் தான் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க டார்கெட் ஆகி அவரை கொன்னுட்டாங்க, அது வேற விஷயம். அந்த மாதிரி நம்ம யாரு கூட சேர்றோமோ அந்த குணம் தான் நமக்கு வரும். அதனாலதான் நம்ம வந்து நல்ல சேர்க்கையை சேர்க்கணும், பக்தர்களோட சங்கத்துல இருக்கணும் அப்படிங்கிறது. இப்போ நம்மளோட உறவினரா இருந்தாலுமே அவங்க பக்தர் இல்லை அப்படின்னா அந்த சங்கத்தை நம்ம என்ன பண்ணணும்னு சொல்றாங்க, அவாய்ட் பண்ணணும், அளவா வச்சுக்கணும். ஹலோன்னா ஹலோ, ஹரிபோல், அவ்வளவுதான். மற்றது ரொம்ப அந்யோன்யமாக என்ன ஆகும்னா, அவங்களோட எண்ணங்கள் குணங்கள் அவங்களோட தினசரி வாழ்க்கையெல்லாம் நம்ம கிட்ட சொல்ல சொல்ல, ஓ நம்ம இப்படி இருக்கலாமோ, நம்ம வாழ்க்கையை வீணடிக்கிறோமோ அப்படிங்கிற எண்ணம் நமக்கே வர ஆரம்பிச்சிடும். நான் ஆரம்ப கால பக்தி பண்ணும் போதெல்லாம் எனக்கே அட்வைஸ் நிறைய பேரு, எனக்கேன்னா நான் ஒன்னும் பெரிய ஆள் இல்ல, பட் எனக்கும் அட்வைஸ் பண்ணிக்கிறாங்க. என்னன்னா, இந்த சின்ன வயசுல போயிட்டு இந்த வேலையெல்லாம் பண்றீங்க, ரிட்டையர்ட் ஆயிட்டு பண்ணலாம், வயசானதுக்கு அப்புறம் பண்ணலாம், ஏன் இப்பவே பண்ற அப்படின்னா, பிரகலாத் மகாராஜ் ஸ்ரீமத் பாகவத்துல சொல்றாரு, குழந்தையா இருக்கும்போதே கருவிலேயே பக்தி பண்ணணும்னு. நான் ரொம்ப லேட்டு, அதுலயும் லேட்டுன்னா எத்தனை லேட்டுன்னா, பல ஜென்மங்களுக்கு அப்புறம், பகுனாம் ஜென்மனாம் அந்தே, பல ஜென்மங்களுக்கு அப்புறம் தான் இப்பவே கொஞ்சோண்டு புத்தி வந்து சரி ஏதாவது பண்ணலான்னு ஆரம்பிக்கிறோம். அதுல கூட உலகம் என்ன சொல்லும் அப்படின்னா, ஆச்சரியமா என்னோட தோழிகளே வந்து ரொம்ப இதாதான் பேசினாங்க, ரொம்ப கீழ் நிலையில தான் பேசினாங்க, கேவலமா பேசினாங்க. என்னது இது, இத போய் பண்ணிட்டு இருக்க, உனக்கு வேற வேலை இல்லையா, என்ன சாமியார் ஆயிட்டியா, ஆச்சா போச்சா. சரி, அது அவங்களோட ஒப்பீனியன், நம்ம அதை மாத்த முடியாது, நம்ம வந்து தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா அறியாமையில இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜ் தான் பெஸ்ட் இல்லையா. நம்ம வந்து வெளியில அந்த பாக்ஸ்ல இருந்து வெளியில வந்துட்டு நம்ம ஃபுல்லா என்டையர் விஷன், நம்மளுக்கு சாஸ்திர சக்ஷு கிடைக்கும் போது நம்மளோட விஷன் மாறுது. ஆனா திருப்பியும் நம்ம அவங்களோட போய் சேர்ந்தோம்னு வைங்களேன், ஈஸியா நம்ம அவங்களோட குணத்துக்கு தான் போவோம். ஏன்னா நம்ம இந்த குணம் வந்தது வந்து தற்காலிகமா இத்தினூண்டு நேரம் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம பல பல ஜென்மங்களா பௌதீகத்துலதான் மூழ்கி இருந்தோம். இந்திரன் வந்து பண்ணியா போன்னு சாபம் அவருக்கு கிடைக்கும். இந்திரன் பண்ணியா வந்து பண்ணி ஒய்ஃப கல்யாணம் பண்ணி குட்டிகளை போட்டு சேத்துலயே சந்தோஷமா இருப்பார் இந்திரன். பிரம்மா வந்து அட இந்திராவோட வேலை காலியாவே இருக்குது, வேற யாருமே இந்திர பதவிக்கு வரல, வேலையெல்லாம் அப்படியே பெண்டிங்ல இருக்குது, அவ்வளோ ஃபைல் யாரு பாக்குறது, இந்திராவை போய் திருப்பி கூட்டிட்டு வரலாம் அப்படின்ட்டு
சரி இந்திரா கிளம்பி வா, நான் உனக்கு பாவ விமோச்சனம் தரேன், நீ கிளம்பி வான்னா, முடியாது, எனக்கு இந்த லைஃப் ரொம்ப சூப்பரா இருக்கு பாரு, என்னோட பன்னிக்குட்டி எவ்வளவு அழகா இருக்கு, நான் வரமாட்டேன், இந்த சேரு எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு இந்திரா வரமாட்டாரு. அதுக்கப்புறம் புரிய வச்சு தண்ணிய தெளிச்சு அந்த மோகத்துல இருந்து வெளியில வர வச்சோன்னே இந்திரன் ஐயே என்னது நானா இந்த சேத்துலையா அப்படின்னு அப்புறம் தான் அவர் உணர்வாரு. அது போல இந்த பௌதீக லோகம்ங்கிறது ஒரு சேரு. அந்த சகதியில எல்லாரும் இருந்திருந்து இதுதான் நல்லது சந்தோஷம் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். தங்கம் எங்க இருக்குதோ அங்கதான் களி இருக்கு, களி புருஷன் இருக்கான். ஏன்னா அங்கதான் வந்து போட்டி பொறாமை பேராசை எல்லாம் இருக்குமா. பரீட்சித் மகாராஜ் கிட்ட களி புருஷன் கேட்கும் போது நான் எங்கேயாவது போய் தங்கணுமே, எங்க தங்குறதுன்னா சூதாட்டம் இருக்கிற இடத்துல, போதை வஸ்துக்கள் இருக்கிற இடத்துல, தகாத உறவுகள் நடக்கிற இடத்துல, இந்த மாதிரி அந்த மாமிசம் சாப்பிட்ற இடத்துல 4 இடத்துலயும் நீ போயிருக்கலான்னு. அப்ப கலிபுருஷன், நல்லா இருக்கு பரீட்சித் மகாராஜ், உன்னோட ஆட்சியில இந்த மாதிரி இடங்களே கிடையாது, நீ என்ன போய் இங்கெல்லாம் இருக்க சொல்றியே, அப்படின்னா நான் இங்க இருந்து கிளம்பணும்னு தானே நீ சொல்ற அப்படின்னோனையும் அவர் இன்டைரக்டா அதை தான் சொல்லுவாரு. ஆனா களி வர வேண்டிய நேரத்துல வந்துதானே ஆகணும், வேற வழி இல்லையே. ஆனா அவரு தற்காலிகமா கொஞ்சம் தள்ளி போடலாங்கிற ஆசை அவருக்கு. சரி நீ இங்கெல்லாம் இருக்க முடியாதுங்கன்னா தங்கத்துல போய் இருந்துருவாரு. அப்ப தங்கத்துல கலிபுருஷன் இருக்கிறதா சாஸ்திரம் சொல்லுது. அதனாலதான் தங்கத்தை வந்து அவாய்ட் பண்ணணும். பட் தங்க விலை கூடுறத பார்த்தா கலியுகம் எப்படி பீக்ல போகுதுங்கிறது நமக்கு புரியுது இல்லையா. சரி, அப்புறம் துருவ மகாராஜோட எண்ணம் அதுவா இருந்தாலும் நாரத முனியோட அந்த சங்கத்தால அவருக்கு ஒரு நல்ல பாதை கிடைக்குது, பக்தி பாதை. உடனே அவர் பக்தியில தவம் பண்றாரு. பிரம்மாவும் பக்தியில பண்றாரு. அவங்களோட இப்ப துருவா பண்ணது வெறும் 6 மாசம், நம்மளோட டைம் 6 மாசம். இவரு பிரம்மா பண்ணது 1000 காலங்கள் தேவி தேவர்களோடது. பிரம்மாவோட விட ஹிரண்யகாசிபுது கம்மிதான், 100 ஆண்டுகள் தான். ஆனா பிரம்மா ஒரு லைன் சொல்லுவாரு, பாகவதத்துல வரும், என்ன நீ வென்றுட்ட ஹிரண்யகாசிபு அப்படின்னு. இப்ப நம்மளுக்கு ஒரு ஆச்சரியம் வரலாம், என்னது இது, பிரம்மா வந்து 1000 கால வருஷங்களுக்கு பண்ணாரு, அதுவும் சத்தகுணத்துல பண்ணாரு அந்த தபஸ்யா, லோகக்ஷேமத்துக்காக பண்ணாரு, பகவானோட இன்ஸ்ட்ரக்ஷன்னால தப அப்படிங்கிற அந்த தப அப்படிங்கிற வார்த்தையை கேட்டதால பண்ணாரு, அடுத்தது என்ன பண்ணணும், பகவானுக்கு அடுத்த சேவை என்ன பண்ணணும்னு கேட்கறதுக்காக பண்ணாரு. சோ எல்லாமே டிக்கு தான். திருவாவும் டிக்கு, ஓகே. ஆனா இங்க பார்த்தா ஹிரண்யகசிப்பு 100 வருஷம் பண்ணாரு. ஆனா ஹிரண்யகசிப்பு கிட்ட நான் தோத்துட்டேன்னு பிரம்மா சொல்றாரு, அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆனா அவனோட எண்ணம் எல்லாம் ரஜகுணத்திலையும் தமகுணத்திலையும் அசுர குணத்திலையும் விஷ்ணுவையே கொல்லணும்னு எல்லாம் இருக்கு. ஆனா இப்ப பிரம்மா வந்து இப்படி சொல்றாருன்னா காரணம் இருக்கு. பிரம்மாவாகட்டும், சிவா ஆகட்டும், கார்த்திகாயினி ஆகட்டும், கார்த்திகாயினி நம்ம பார்வதி தான், இவங்களுக்கெல்லாம் வந்து லா ஆஃப் ஆஸ்டரிட்டிங்கிறதுல வந்து அவங்க கட்டுப்பாட்டுல இருக்காங்க. அப்படின்னா அவங்க ஒருத்தங்க தபஸ்யா பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்க கேட்கறத கொடுக்கணும். அந்த தபஸ்யாவை நல்லா முழுமையா கரெக்டா பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கேட்கறத கொடுக்கணுங்கிற ஒரு கட்டுப்பாட்டு லா சட்டத்தை வந்து அவங்க ஃபாலோ பண்ணி ஆகணும். அவங்க வந்து உன்னோட எண்ணம் தப்புப்பா ஹிரண்யகசிப்பு, நீ பண்ண நான் ஒத்துக்கிறேன், ஆனா நீ விஷ்ணுவையே கொல்லணுங்கிற, விஷ்ணு தான் எல்லாத்துக்கும் என்னது அகம் பீஜ பிரதாபிதகன்னு கிருஷ்ணா சொல்றாரே பகவத்கீதையில, நான் தான் எல்லாத்துக்கும் தந்தைன்னு. இப்ப உனக்கும் தந்தை அவர் தான், எனக்கும் தந்தை அவர் தான், அவரை கொல்லணும்னு நீ நினைக்கிற, அதனால நான் உனக்கு எதுவும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொன்னாரா பிரம்மா? இல்ல, நீ என்ன தோக்கடிச்சிட்ட, நீ என்ன வென்றுட்ட, இந்த மாதிரி யாருமே பண்ணதில்லை, ஆஹா ஓஹோன்னு புகழவே செஞ்சாரு பிரம்மா. ஏன் அப்படின்னா அது உண்மை, அவங்க அந்த கட்டுப்பாட்டுல இருக்காங்க. ஹிரண்யகாசிப்பு கடுமையான தவம் இருந்தது உண்மை, அந்த மாதிரி யாராலையும் இருக்க முடியாது. ராவணன் வந்து 1000 யாரு பானாசூரான்னு நினைக்கிறேன், 1000 தலை, அதுல 1000வது தலைய வெட்டும் போதுதான் சிவா வருவாரு. சரி வந்து ஆகணும், அவன் கேட்டது கொடுத்தாகணும். ஏன்னா தேவி தேவர்களுக்கு அந்த சட்டத்தை மீற இது கிடையாது, சக்தி கிடையாது. அதே சமயத்துல அந்த சட்டத்துக்கு உட்பட்ட விதிகளை அவங்க ஃபாலோ பண்ணிதான் ஆகணும். கிருஷ்ணாக்கு அப்படி கிடையாது. அதாவது துருவா 6 மாசம் இருந்தா அப்படி உடனே வந்துட்டாரு. பிரகலாத மகாராஜ் தபஸ்யாவே செய்யல, நரசிம்மா வந்துட்டாரு இல்லையா. பூமாதேவி அழுதா வந்துட்டாரு வராக தேவர். அப்புறம் மாத்ஸ்ய அவதாரம் வந்து அவரு எதுவுமே கேட்கல, சாஸ்திரம் மூழ்க போகுது, சத்தியவர்த்தன் நினைக்கிறேன் இந்த கிங், அவரு கேட்காமையே அவர் வந்து செஞ்சாரு. கிருஷ்ணர் வந்து கேட்காமையே வந்து செய்வாரு.
கேட்டாலும் சில சமயம் செய்ய மாட்டாரு. ஏன்னா அவரோட இஷ்டம். அவரை யாரும் கேட்க முடியாது. ஏன் பண்ணீங்க, ஏன் பண்ணலன்னு கேட்க முடியாது. ஆனா தேவி தேவர்களை கேட்கணும், கேட்பாங்க. கிருஷ்ணாவே கேட்பார். உங்களை கேட்டுதானே வந்தாங்க, 1000 தலை கொடுக்குறேன்னு வந்தான், 999 கொடுத்துட்டான், ஒண்ணு கொடுக்கல, அதையும் கொடுத்துட்டான்னா அப்புறம் எப்படி கேட்பான், வாயே இருக்காதே. சோ நீ கொடுத்துதான் ஆகணும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல சிவா இருந்தாரு. ஆனா கட்டுப்பட்டாரு. அவரும் சொன்னாரு, நீ என்ன வென்றுட்ட, நீ கேட்கறத நான் கொடுத்தாகணும். ஏன்னா அந்த பொசிஷன்ல தான் அவங்க இருக்காங்க, கொடுத்து ஆகணும். அதுதான் நியாயமும் கூட. அவன் தப்பான எண்ணத்துல பண்ணாலும் சரி, தமகுணத்துல பண்ணாலும் சரி, அசுரத்தன்மையில பண்ணாலும் சரி, அந்த அவன் பண்ண அவனுக்கு ரிசல்ட் கொடுக்கணுமே. வேலை செஞ்சிருக்கானே. இப்போ ஒருத்தன் வந்து நம்மளுக்கு கிட்ட வேலை செய்யறான்னு வச்சுக்குவோம், ஆபீஸ் நடத்துறோம், கம்பெனி நடத்துறோம், அவன் வந்து வேலை செய்யறான். அந்த பணத்தை வாங்கிட்டு போய் அவன் தண்ணி அடிக்க போறான், மாமிச சாப்பிட போறான், ஏதோ ஒண்ணு தப்பான விஷயங்கள்ல உபயோகப்படுத்த போறான்னு இருக்கட்டும். அதை பத்தி நம்ம என்ன பண்ண முடியும்? அவன் எனக்கு வேணுங்கிற வேலையை நல்லாவே செஞ்சிருக்கான், நான் எதிர்பார்த்ததை விடவே சூப்பரா செஞ்சிருக்கான். அவனோட சம்பளம், கேட்ட சம்பளத்தினால நான் கரெக்டா கொடுக்கணும் இல்ல. அதுதான் தேவி தேவர்கள் பண்றது. ஆனா அப்பா கிட்ட வந்து எல்லா ஜால்ஜாப்பும் பையன் பண்ணுவான். ஆனா அப்பாவுக்கு தெரியும், இவன் அந்த பையன் பணத்தை எடுத்துட்டு பசங்களோட போய் ஊருதான் சுத்த போறான், வீணடிக்க போறான், காசை தவறான முறையில உபயோகப்படுத்த போறான்னு என்ன ஜல்ஜாப் பண்ணாலும் அப்பா பையனுக்கு காசு கொடுக்க மாட்டாரு. இதே நல்ல பையனா தன்னால வந்து காசு கொடுப்பாரு. இப்ப என் பையன் இருக்கான், நல்லா படிக்கிறான், தாத்தா கிட்ட போய் காசெல்லாம் கேட்க மாட்டான். அவன் யாருக்கிட்டையுமே எங்களை தவிர யாருக்கிட்டையும் எதுவுமே கேட்க மாட்டான். தாத்தாவா எடுத்து கொடுப்பாரு. அவன் வந்து இத்தனை மார்க், அத்தனை ஃபர்ஸ்ட், இதுல அது இதுன்னா அவரா எடுத்து அன்பளிப்பு கொடுப்பாரு. போய் கேட்கணும்னு அவசியமே இல்லை. போய் இன்ஃபார்ம் கூட பண்ண வேணாம். இப்ப எங்க மூலியமா அவர் காதுக்கு வந்தா கூட அவனை கூப்பிட்டு கொடுப்பாரு. அவன் கூட போய் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு மரியாதைக்கு அவன் போய் சொல்றது அது வேற. பட் அவரு அந்த அளவுக்கு அந்த இது ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஆனந்தம், நம்ம பண்ணணும் அப்படிங்கிற ஆனந்தத்துல பண்றது. அது மாதிரிதான் பகவானும் நம்ம கேட்காமையே பண்ணுவாரு. ஏன்னா அவரு நம்ம திருப்தி படுத்திட்டோம் அப்படிங்கிற பட்சத்துல. திருப்தி படுத்தலையா அது ஒண்ணும் நடக்காது. இப்ப ஹிரண்யகசிப்பு 100 வருஷம் கடுமையா தவம் இருந்தான். பிரம்மா கொடுத்துட்டாரு. என்ன வரம் அவன் சுத்தி சுத்தி கேட்டான், ட்விஸ்ட் போட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சகா வரத்தை தான் டைரக்டா கேட்டான். முடியாது, நான் பிரம்மா, என்னால நானே 100 வருஷம் தான்ப்பா வாழ்வேன், நான் எப்படி உனக்கு சாகா வரம் கொடுக்கறது, வேற ஏதாவது கேளுன்னொன்னையும் சரி இப்படி ஆகட்டும் அப்படி ஆகட்டும் இப்படி ஆகட்டும் நல்லா கேட்கும், ததாஸ்துன்னு சொல்லி கிளம்பிட்டாரு. ஆனா அவன் வாங்கிட்டு என்ன பண்ணான், பிரம்மாவோட பொசிஷன் எடுக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணான். அதுதான் அசுர குணம். அந்த கொடுத்தவங்கள இடத்த கொடுத்தா மடத்தை பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவங்க கொடுத்தவங்களுக்கே அவன் இது எகெயின்ஸ்டா இருக்கிற குணம் வந்து அசுர குணம். அதுதான் ஹிரண்யகசிப்பு பண்ணான். ஆனா பிரம்மாவுக்கு தெரியும், இதை கிருஷ்ணர் ஹேண்டில் பண்ணிக்குவார், என்னோட கடமை நான் செஞ்சுட்டேன்ப்பா. அவன் என்ன திருப்தி படுத்துறதுக்கு பண்ணான், என்ன விதிகளோ தபஸ்யா அதை நல்லாவே செஞ்சான். நான் அதை விதியை மீற முடியாது, அவன் கேட்கறத நான் கொடுத்தாகணுங்கிற நிபந்தனையில இருக்கிறேன். ஏன்னா என்னோட ரோல், அந்த ரோல் ஆபீசர் ரோல் நான் கொடுத்தாச்சு, என் கடமை முடிஞ்சது, டாட்டா சொல்லிட்டு போயிட்டாரு. அடுத்தது சிவாக்கும் அதே நிலைமைதான். இந்த பேர் என்ன, இந்த விருத்தாசூராவா, அவன் அப்படிதான். விருத்ராசூரா வேற, விருக்காசூரா வேற. விருத்ராசூரா வந்து யாரு, இவரு நம்ம ஸ்ரீமத் பாகவத்துல வர்ற பக்தர், டக்குன்னு நாம வர மாட்டேன்னுச்சு அவரு பேரு, சீல வரும், சித்திரகேது. சித்திரகேது வந்து பார்வதி மூலியமா சபிக்கப்பட்டதுனால அசுரனா பிறப்பாயின்னு சொல்லவும் அவரு அசுரரா பிறக்கிறாரு, விருத்ராசூரரா. அது வேற, அது ஒரு கதை. ஆனா இது விருக்காசூரா வந்து சிவா கிட்டயே வந்து பயங்கரமா தபஸ்யா செஞ்சுட்டு தன்னைத்தானே மாய்ச்சுக்கிற அளவுக்கு தபஸ்யா எல்லாம் செய்வான். அப்போ செஞ்சு முடிச்சுட்டு அவனோட எப்படி பண்ணுவான்னா, தன்னோட உடலைவே கட் பண்ணி இது பண்ணுவான், அர்ப்பணிப்பான் சிவபெருமானுக்கு. அப்போ சிவபெருமான் வந்து இந்த அளவுக்கு இருக்கான், சரி நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன வேணும்னு கேட்டா, நான் யாரு தலை மேல கை வைக்கிறனோ அவங்க பஸ்பமா போகணும் அப்படின்னு சொல்லி வேண்டுவான். சிவாக்கு தெரியும் இது ஒரு மோசமான ஒரு எண்ணம், ஒரு
நல்லவனா இருந்தா தனக்கு நான் இவ்ளோ கஷ்டப்பட்டு ஒரு ஆச்சாரத்தை ஃபாலோ பண்ணி அதாவது தபஸ்யா பண்ணியிருக்கானே அதுக்கு கொடுத்தா அதை நல்லபடியா யூஸ் பண்ணக்கூடாது. நல்ல ஒரு காரு பங்களா நல்ல மனைவி அப்படின்னு அது போய் நிம்மதியா பௌதீகத்திலயும் நிம்மதியா வாழ்ந்திருக்கலாம். அதெல்லாம் கேட்காம என்ன கேக்குறான், யாராவது தலை மேல கை வச்சா நான் கொல்றணும், அவங்க தலை பஸ்பமாயி வெடிச்சு செதறி இறந்துடணும் அப்படின்னு கேக்குறான். சரி என்ன பண்றது, சிவா அந்த பொசிஷன்ல இருக்காரு, கொடுத்தாகணுமே. அவன் அந்த மாதிரி அவன் என்ன பண்ணுமோ பண்ணிட்டான் தபஸ்யா, அதை கொடுத்தாகணுமேன்னு கொடுத்துருவார். அவன் என்ன பண்ணுவான், இதுதான் எகெயின் அசுரகுணம். இது டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் சிவா, இது உண்மையாவே ஒர்க் ஆகுதா என்ன அப்படின்னு கேட்டேன்னா, சரி அதுக்கு என்ன பண்ணும், தலையை கொஞ்சம் குமிங்க, நான் உங்க தலை மேல கை வைக்கிறேன், அது ஒர்க் ஆகுதா நான் பாத்துக்கிறேன்னொன்னையும் சிவா ஓடுவாரு. என்னடா வம்பா போச்சு, இவன் நம்ம மேலேயே தலையில கை வைக்கிறேன்னு சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஓடணும்னா, அப்புறம் சிவா வந்து விஷ்ணுவை வேணும்னே மோகினி மூர்த்தியை விஷ்ணு வந்து மோகினி மூர்த்தியா வந்து அவனை மயக்கி அப்படியே ஆடுவான். மோகினி மூர்த்தி ஆடுவாரு, அதை பார்த்து இவனும் அந்த அசுரனும் ஆடுவான். ஆடிட்டு நான் பண்றதெல்லாம் பண்ணுன்னு சொல்லிட்டு இங்க கை வைக்க அங்க கை வைக்கன்னு மோகினி மூர்த்தி அவங்களே தலையில கை வைக்கவும் அவனும் அவனோட தலையிலேயே கை வைக்கவும் அவன் செத்து போயிடுவான். அதுதானே வரமே. அப்ப செத்துன்னையும் அவனோட கதை முடிஞ்சிருச்சு. அதே மாதிரிதான் ஹிரண்யகசிப்புவும் அவனோட கதை நரசிம்மர் வந்தோடனே முடிஞ்சிருச்சு. அப்ப வந்து அசுரகுணத்துல நம்ம என்னதான் தபஸ்யாக்கள் பண்ணாலும், அசுரகுணம்ங்கிறது என்ன அப்படின்னா சுயநல எண்ணங்கள், தனக்கு தன் குடும்பத்துக்கு தன் நாட்டுக்கு அந்த மாதிரி தன் சமுதாயத்துக்கு தன்னோட ஜாதிக்காரங்களுக்குன்னு என்னென்னமோ இருக்கு. நம்ம அதை சொன்னாலே நம்ம மனசு சங்கடப்படுது. அந்த அளவுக்கு வெறித்தனமா. ஆனா வெளியில பார்த்தா தெரியாது, என்னது இது நார்மல் தானே, எனக்காக வேண்டிக்கிறேன், என் குடும்பத்துக்காக வேண்டிக்கிறேன். ஆனா நீங்கிறது ஆத்மா, நீங்கிறது பகவானோட நித்திய சேவகன், ஜீவேர ஸ்வரூபகோய் கிருஷ்ணேர நித்தியதாஸ். நீ ஏன் இப்படி கேக்குற, பக்தி வரணும் பியூரிஃபை ஆகணுங்கிறதுல நம்ம கேட்கணும். ஆனா நம்ம கேட்கறதெல்லாம் என்னன்னா மேலும் மேலும் குப்பையை போட்டுக்கணும்னு கேக்குறோம். இப்போ யானை வந்து தண்ணியில குளிச்சுட்டு வந்துட்டு வெளியில மண்ணை தூக்கி போட்டுக்கிற மாதிரி நம்ம வந்து தூய்மை அடையறதுக்காக தான் இப்ப பௌதிக லோகத்துக்கு எதுக்கு வந்திருக்கோம்னா, கர்ம செயல்கள்ல இருந்து விலகி பக்தி அகர்மங்கள் செய்யணும், அதாவது பக்தி செயல்கள்ல ஈடுபடணுங்கிறதுக்கு வந்திருக்கிறோம். ஆனா அதை மறந்துட்டு என்ன பண்றோம், வேற பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். பழைய பிசினஸையே அரைச்ச மாவை அரைக்கிற மாதிரி திருப்பி திருப்பி சூவிங் த சூடு. பிரகலாத் மகாராஜ் எல்லாம் சொல்லுவார் பாகவத்துல, அரைச்ச மாவையே அரைக்கிறாங்க திருப்பி திருப்பி, அதே சுகம் தான், சப்பல்ல சுகம். அது இந்த பிளிக்கரிங் ஹாப்பினஸ், இந்த பௌதீக சுகம்ல ஹையஸ்ட் சுகம் வந்து இந்த உறவுகள்ல இருக்கிற சுகம். அப்படின்னா அந்த சுகமே வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு ஷார்ட் டைம்ல தான் அதை அனுபவிக்கிறாங்க. ஆனா அதுக்கு வந்து எவ்வளவோ பண்றாங்க. இப்போ செய்தியில படிச்சப்போ நேத்துக்கு என்னமோ ஒரு 4 வயசு பொண்ணு 4வது படிக்கிற பொண்ணு ஆசிரமத்துல இருக்கு, யாரும் இல்லைன்னு தான் ஆசிரமத்துல இருக்கு. ஆனா அங்க இருக்கிறவங்களே வேலையாட்களே அந்த பொண்ணுகிட்ட ஒருத்தனோ எத்தனை பேரோ தகாத உறவுல அந்த பொண்ணை இது பண்ணிருக்காங்க. அதுக்கு உடனேயே கூட ஒரு 3-4 பேரு. இது என்ன, இதை விட என்ன கலியுகத்துக்கு உதாரணம் இருக்க முடியும் இல்லையா? ஆதரவற்ற ஒருத்தங்களுக்கு ஆதரவா இருக்கணும், இல்லையா விலகி இருக்கணும். ஆதரவு கொடுக்கறேன்னு சொல்லிட்டு இதான் ஹிப்போக்ரஸி. வெளியில நல்லவ மாதிரி பசுந்தோல் போர்த்திய புலி நல்லவ மாதிரி வெளியில காமிச்சிட்டு உள்ளுக்குள்ளார இந்த வேலை பண்றது, இது எல்லாமே கலியுகத்தோட அறிகுறிகள். அறிகுறிகள் என்ன, வந்தாச்சு, கலியுகம் ஆல்ரெடி வந்தாச்சுதான். பட் அதனோட ஒன் ஆஃப் த சிம்டம்ஸ், இன்ஃபெக்ஷனோட சிம்டம்ஸ் தான் இதெல்லாம். இப்ப எதுவுமே பண்ண வேண்டாம், தபஸ்யா பண்ண வேண்டாம், யாகம் பண்ண வேண்டாம், வேற யோகங்கள் எதுவும் பண்ண வேண்டாம், யோக சித்திகள், ஞானி ப்ராசஸ் பண்ண வேண்டாம், கர்மி ப்ராசஸ் கர்மகாண்டா எதுவும் பண்ண வேண்டாம். இந்த தானம் பண்றேன், தவம் பண்றேன், அது கொடுக்குறேன் இது கொடுக்குறேன், ஒண்ணுமே பண்ண வேண்டாம். சிம்பிளா சங்கீர்த்தன யாகம் மட்டும், ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே, இதை மட்டும் சொன்னாலே போதும். கிருஷ்ணா சந்தோஷப்படுத்துவார். வயிற்றுக்கு சாப்பாடு கொடுக்குறோம், கை காலுக்கா சாப்பாடு கொடுக்குறோம். ஆனா அது வயிறு என்ன பண்ணுது, ஆட்டோமேட்டிக்கா கை காலுக்கு எல்லாத்துக்கும் உடம்புல இருக்கிற எல்லா பகுதிக்கும் தேவையான விஷயங்களை கொடுத்துருது, சத்து. மத்வாச்சாரியார் சொல்றாரு ஒரு இடத்துல, அதாவது
இந்த ஏற்கனவே இந்த பகவதம்ல வர அதே ஸ்லோகத்தை தான் வேற மாதிரி இவர் சொல்லுவாரு. பிரதானமா நீ விஷ்ணுவை கும்பிடு, தேவி தேவர்களை கும்பிடணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா நீ வந்து செடி நல்லா வளரணும்னு நினைக்கிற, அப்ப என்ன பண்ணுவ, வேருக்கு தண்ணி ஊத்துவ. இது பகவதத்துல வர்றது இல்லையா? வேருக்கு தண்ணி ஊத்துனா ஆட்டோமேட்டிக்கா அந்த செடியோ மரமோ நல்லா வளர்ந்துட்டு போகுது. தனித்தனியா செடிகளோட பார்ட்ஸுக்கு நம்ம தனித்தனியா பூக்கு பழத்துக்கு இலைக்குன்னு கண்டிப்பா ஊத்த போறது இல்லை. அது பண்ணா அது அவங்க முட்டாள். அது போலதான் அறியாமையில இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தேவி தேவர்களை திருப்திப்படுத்தணும்னு முயற்சி செய்வாங்க. அவங்க கிட்ட நம்ம போறது எதுக்காக இருக்கணும்னா, நான் கிருஷ்ண பக்தி பண்றதுக்கு எதுவும் தடையில்லாம இருக்கிறதுக்கு நீ உதவி செய்யுங்கிறதுக்கு வேணா நம்ம போலாமே ஒழிய, மத்தபடி தேவி தேவர்கள்கிட்ட போகணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. சோ அந்த மத்வாச்சாரியார் சொன்னதேதான், அதேதான் அவரும் சொல்றாரு. பிரதானமா நீ விஷ்ணுவை கும்பிடு, பண்ணா என்ன ஆகும் அப்படின்னா, உனக்கு நீ என்ன ஆசையோ சரி, நீ இன்னும் பௌதீக ஆசையில தான் இருக்கியா, அப்படி இருந்தாலும் பக்தியில இன்னும் வரலையா, பரவாயில்ல. காம சர்வ காமாவோ மோட்ச காம உதாரதி தீவிரேன பக்தி யோகேன யஜதே புருஷம் பரம். பரம புருஷனையே கும்பிடு, அந்த விஷ்ணுவையே கும்பிடு. அததான் அவரும் சொல்றாரு. ஆச்சாரியர்கள் அததான் சொல்றாங்க. ஏன்னா தேவி தேவர்கள்கிட்ட இருந்து கிடைச்ச வரம் எத்தனை நாள் தங்குச்சு? விருக்காசூரனுக்கு எத்தனை நாள் தங்குச்சு? உடனே போயிருச்சு. பிரம்மா கிட்ட இருந்து வாங்கின வரம் ஹிரண்யகசிப்புக்கு எத்தனை நாள் தங்குச்சு? அதுவும் தற்காலிகமா தான் இருந்துச்சு. எந்த ஒரு ராவணன் பிரம்மா கிட்டையும் சரி சிவா கிட்டையும் சரி வரம் வாங்கினா, பானாசூரா அதே நிலைதான். சோ எந்த அசுரர்கள் வந்து தபஸ்யா இருந்தாலும் சரி, எவ்வளவு கடுமையா யாருமே செய்ய முடியாத பிரமாதமான தபஸ்யாக்கள் இருந்தாலுமே அவங்க விஷ்ணுவை திருப்திப்படுத்தணுங்கிற எண்ணம் மட்டும் இல்லவே இல்லைன்னா, அப்புறம் தேவி தேவர்கள் மூலியமா அந்த வரத்தை வாங்கியிருந்தாங்கன்னா அது தற்காலிகம். ஏன்னா தேவி தேவர்களோட பொசிஷனே தற்காலிகம் இல்லையா? இந்திராவோட பொசிஷனும் தற்காலிகம். பிரளயத்துல 4 வகை இருக்குன்னு நம்ம அன்னைக்கு சொன்னோம் இல்லையா? நித்திய பிரளயம், நைமித்திக பிரளயம், ஆன்யத்திக பிரளயம், அதுக்கப்புறம் பிராகிருத்திக பிரளயம். எவ்ரி செகண்ட் லிவிங் பீயிங்ஸ் நம்மளை சுத்தி இருக்கிற ஜீவாத்மாக்கள் இருக்கிற உடல் வந்து அழிஞ்சுக்கிட்டே தான் இருக்குது. அது ஒரு டைப். இன்னொரு டைப் பிரளயம் வந்து பிரம்மாவோட ஒரு நாள் முடியும் போது ஒரு பிரளயம் வரும். ஒரு நாள்னா எவ்வளவு நாள் தெரியுங்களா? அது பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ். அவரோட ஒரு நாள்ங்கிறது 1000 திவ்ய யுகா. ஒரு யுகா இல்ல, திவ்ய யுகா சைக்கிள். இப்ப ஒரு சைக்கிள்னா என்ன? ஒரு சத்தியயுக, துவாபர, திரேத, களி 4 சேர்த்துனா ஒரு சைக்கிள். அந்த மாதிரி 1000 டைம். அதுதான் வந்து பிரம்மாவோட ஒரு நாள் இல்லையா? அதுக்கப்புறம் இன்னும் ஹாஃப் டே இருக்கு, 12 மணி நேரம்னா இன்னொரு 12 மணி நேரம் அதே மாதிரி. அப்போ அது போய்கிட்டே இருக்கும். அது ஒரு பிரளயம். அப்புறம் பிரம்மாவு வந்து 100 நாள் ஆயிடுச்சு, 100 வருஷம் ஆயிடுச்சுன்னா பிரம்மாக்கு, அவரோட 100 வருஷங்கிறது நினைச்சு பாருங்க. அவரோட ஒரு நாளே இத்தனை வருஷம்னா, பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ்னா, அவரோட 100 வருஷம் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ்க்கு மேல. அப்போ அவரோட 100 வருஷம் முடியும் போது ஒரு பிரளயம் வரும். அப்புறம் இன்னொரு பிரளயம் என்னன்னா, எப்ப ஜீவாத்மா புத்தி வந்து பக்தி பண்ணி முக்தி அடையுதோ அந்த மோட்சம் வந்து ஒரு பிரளயம். சோ இந்த மாதிரி பிரளயங்கள்லயே வித்தியாசமா இருக்கு டைப்ஸ். ஸோ நம்மளுக்கு வந்து என்னன்னா, ஹரே கிருஷ்ணா தான் ஒரே ஒரு சரணாகதி அடைய வேண்டிய ஒரு விஷயம். அதை பண்ணாலே போதும். நம்ம எந்த யாகமும் தெய்வீக ஞானம், அப்புறம் இது என்னது பற்றின்மை, இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும் பக்தின்னு பண்ணும். பிரளயம்ங்கிறது நித்திய பிரளயத்துல வர்றதுதாங்க மத்தாச்சி. அதெல்லாம் கொரோனாங்கிறது வந்து நித்திய பிரளயத்துல வர்றதுதான். நித்திய பிரளயம்னா அங்கங்க ஏதாவது உயிர்கள் போய்கிட்டு தான் இருக்கு. ஆத்மா வந்து உடல்ல இருந்து விலகிட்டு தான் இருக்கு இல்லையா? அது வந்து டைப் ஆஃப் நித்திய பிரளயம் தான். அது வந்து நைமித்திகா பிரளயமோ இல்ல பிராகிருத்திகா பிரளயமோ எல்லாம் கிடையாது. பெரிய பெரிய பிரளயம் எல்லாம் கிடையாது. என்ன நம்ம மாசா பாக்குறதுனால அது ஒரு பெரிய பிரளயம் மாதிரி தெரியுது. ஃப்ளட் வருது, புஷ் ஃபயர் ஆகுது, இந்த மாதிரி ஒரு இது பேண்டமிக் ஆகுது அப்படின்னா அதுல ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இறக்கும் போது நம்மளுக்கு அது பெருசா தெரியும். அது வந்து நித்திய பிரளயத்துல வர்றதுதான். நித்திய பிரளயம்ங்கிறது தினசரி நம்ம அணுதினமும் பாக்குறோம். நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஏதாவது ஒண்ணு பிரளயம்ங்கிறது
யாராவது இறந்துட்டு தானே இருக்காங்க. ஒரு கொசு ஆகட்டும், ஒரு பாக்டீரியா ஆகட்டும், ஒரு யானை ஆகட்டும், அது மாதிரிதான் அந்த கூட்டமா இருந்தாலும் அதேதான். நம்ம வந்து இப்போ ஒரு கோவிட்னால ஒரு பர்டிகுலர் நம்பர் ஆஃப் பீப்புள் இறந்தாங்கிறத பாக்குறோம். ஆனா ஸ்டெட்டிஸ்டிக்ஸ் எடுத்துட்டு இன்னைக்கு உலகம் ஃபுல்லா கணக்கு போட்டு பார்த்தா இறக்குற நம்பர்ஸ் பாத்தீங்கன்னாலும் அது ஒரு இது பிரளயமா தான் தெரியும். பிரளயம் தான், எல்லாமே பிரளயம் தான். ஆனா அது வந்து பெரிய பிரளயம் இல்ல, நித்திய பிரளயம். ஓகே, இன்னைக்கு இந்த கிளாஸோட முடிச்சுக்கலாம். நாளைக்கு நான் கண்டினியூ பண்ணலாம். அன்ஷா கல்பத்ரூபிஷ்ய கிருபா சிந்துபியேவச்ச பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமக. ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய், ஸ்ரீமத் பகவத் கீதை கி ஜெய். All glories to the assembled devotees. Hare Krishna. கேள்விகள் இருக்குங்களா மாதாஜி?